மக்கள் வணக்கம். அனைவரையும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில பற்கள் பராமரிப்பு மற்றும் அதில் இருக்கக்கூடிய அதிநவீன சிகிச்சை முறைகள் குறித்த உங்களுடைய ஐயங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க பிரபல பல் மருத்துவர் வினோத் போஸ் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்காங்க. ஐயா வணக்கம். பொதுவா மருத்துவம் அப்படின்னு சொன்னாலே எம்பிபிஎஸ் தான் எல்லாருக்குமே தெரியும். முதல்ல எடுக்கிறதும் எம்பிபிஎஸ்ஸா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரபலமான மருத்துவர்கள் அதுல இருக்கக்கூடிய நவீன சிகிச்சைகள்லாம் இந்தியாவுக்கு வந்த பிறகு பல் மருத்துவமும் ஒரு பிரபலமானதுதான், அதிலும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ நிறைய பேர் எடுக்க தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் பல் மருத்துவத்துல இன்னும் நிறைய பேருக்கு பலவிதமான ஐயங்கள்லாம் இருக்கு. போனா சரியா வருமா, அதாவது மற்ற பாகங்கள்னு சொல்லும் பொழுது சிகிச்சை தரத்துக்கும் ரொம்ப எளிது. பற்கள்னு சொல்லும்பொழுது அந்த சின்ன பகுதிக்குள்ள எப்படி அவங்க செய்வாங்கங்கிற ஒரு விஷயம் நிறைய இருந்தது. ஆனா இத உங்களுடைய நிறுவனம் ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வருதுங்கிறதுல எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். இப்போ இருக்கிற சந்தேகங்கள்ல பாத்தீங்கன்னா பற்கள் வரிசையா இருக்கணும், ரொம்ப பிரச்சனை இல்லாம இருக்கணும், அழகா இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அதை பின்னுக்கு நகர்த்துறதுக்குலாம் எவ்வளவோ ஆலோசனைகள் கேட்குறாங்க. ஒரு 12 இல்ல 13 வயசுல இருந்துதான் அந்த கிளிப் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? அப்பதான் போடணுமா? அதாவதுமா 13 வயசுலதான் போடணும் அப்படின்ற, 13 வயசுல போடலாம், ஆனா 13 வயசுலதான் போடணும்ன்றது கிடையாது. அது ஏன்றது நம்ம ஒரு சின்ன ஒரு படம் மூலமா காண்பிக்கலாம். இந்த படத்துல பாருங்க, இதுல இப்ப இந்த படம் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? இந்த படம் தெரியுற இடத்துல இப்ப பாருங்க, இதுல இப்படி ஒரு முக அமைப்பு இப்படி இருக்கு இல்லையா? சோ இந்த முக அமைப்பு இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த முக அமைப்புல இங்க பற்கள் இருக்கு, இங்க முகம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பற்களோட அமைப்புக்கு முன்னாடி முக அமைப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மூக்கு, இந்த உதடுகள் இதெல்லாம் லட்சணமா இருக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்க ரொம்ப லட்சணமா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க, பல்ல பார்த்து கிடையாது, முக அமைப்பை பார்த்து. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இதுல சில பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கணும்னா, இந்த பற்கள் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் இந்த மாதிரி எத்தலாம். நான் சொல்ற புரியுதுங்களா? பிரச்சனை வெறும் பல்ல மட்டும் இருக்கலாம். அந்த மாதிரி பற்கள்ல உள்ள பிரச்சனைகளை நம்ம திருப்பி சரி பண்றதுதான். இதுதான் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது உங்க மேல் தாடையோ கீழ் தாடையோ பாதிப்புகள் எதுவுமே கிடையாது, உங்களோட பற்கள்ல மட்டும்தான் பாதிப்பு இருக்குன்றதுதான் அந்த 13 வயசுல பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 12 வயசுலதான் உங்க பால் பற்கள்லாம் உள்ள பெர்மனன்ட் பற்கள் வெளியில வரும். இது இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கண்டிஷன்ல பாருங்க, இதுல உங்க பற்கள் மட்டும் இல்லாம உங்களோட மேல் தாடையும் பாத்தீங்கன்னா வெளியில எத்துது, தெரியுதுங்களா? இதுல உங்க பற்கள்ல மட்டும் பிரச்சனை கிடையாது, உங்க தாட அமைப்புலயும் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வெறும் பற்களை மட்டும் பின்னாடி கொண்டு போறதுல அர்த்தம் கிடையாது. இதுல அந்த தாட வளர்ச்சி எக்ஸ்ட்ரா வளர்ச்சி ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த தாடையே நம்ம திருப்பி பின்னாடி கொண்டு போகணும். சோ இது வேற மாதிரி வைத்தியங்கள். இது எப்ப பண்ண முடியும்? அதாவது பிரச்சனை ஒண்ணு பல்ல இருக்கலாம், இல்ல எலும்புல இருக்கலாம். எலும்புல இருக்க பிரச்சனைகள் வளர்ச்சிக்கு முன்னாடி தான் பண்ண முடியும் வைத்தியம். அப்படிங்கும் போது சில எலும்புகள் 6 வயசுல 6ல இருந்து 8 வயசுல வளர்ச்சி முடிஞ்சிருது. சில எலும்புகள் 12-13 வயசு வரைக்கும் வளருது. அப்படிங்கும் போது பிரச்சனை தாட எலும்புகள்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம ரொம்ப எளிதா ரொம்ப ஏர்லியா வைத்தியம் பண்றோம். இப்ப ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள பெரிய பிள்ளை ஏறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெரிய பிள்ளையானா அதுக்கப்புறம் வளர்றது ரொம்ப கம்மி இல்ல. அது ஒரு சின்ன வேறு விதமான மாற்றங்களால தானே இருக்கும். அப்படியே அந்த ஏஜ் அட்டன் பண்றதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பருவம் அடையறதுக்கு பின்னும் வளர்ச்சிங்கிறது இருக்கதானே? இல்லம்மா, சயின்டிபிக் நாலேஜ் இல்லம்மா, வளர்ச்சின்றது 95% கிட்டத்தட்ட முடிஞ்சிரும். அதுதான் ஒரு புள்ள பாத்தீங்கன்னா, பசங்களும் ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கோங்க, ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் போகும்போது பெரிய பொண்ணுகள்லாம் பெரிய பிள்ளை ஆவாங்க. அந்த கிளாஸ்ல நீங்க பசங்களையும் பொண்ணுகளையும் பாத்தீங்கன்னா, 8ஆம் கிளாஸ் பையன் ரொம்ப சின்னதா இருப்பான், 8ஆம் கிளாஸ் பொண்ணு ரொம்ப பெருசா இருப்பா. ஏன்னா அவ பையனோட வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கா. அந்த பெரிய பிள்ளை ஆனவனே கிட்டத்தட்ட 90% எங்களோட ஸ்டடிஸ் படி வளர்ச்சி முடிஞ்சு போயிருது. அப்படிங்கும் போது இப்போ ஒரு பிள்ளைய நாங்க பெருசா ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேகமா வளர நேரத்துல பெருசா முடியும். அதாவது இப்போ ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க, அவளோட தாட எலும்பு சின்னதா இருக்குன்னா, அந்த தாட எலும்பை பெருசா ஆக்கணும்னா அவ வளர்ச்சி அவளுக்கு தகுதி இருக்கணும், வளர தகுதி இருக்கணும். அந்த நேரத்துல தான் பண்ண முடியும். அவ பெரிய பிள்ளையாகி வளர்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் அந்த வைத்தியத்தை அவளுக்கு பண்ண முடியாது. பண்ணாலும் அதுல உங்களுக்கு பயன் எதுவும் இருக்காது. ஸோ அதனாலதான் சில பிள்ளைங்களுக்கு தாட எலும்புகள் உள்ள பிரச்சனையை பொறுத்து மேல் தாடையில பிரச்சனை வந்தா சில பிள்ளைங்களை 6-8 வயசுல கூட பிடிச்சிருவாங்க. ஆனா கீழ்தாடையில பிரச்சனை இருந்துச்சுன்னா சில பிள்ளைங்களை கொஞ்சம் லேட்டா பண்ணுவாங்க அதோட. ஆனா இதெல்லாம் 12-11 வயசுக்கு முன்னாடி வளர்ச்சி, அவளோட மேக்சிமம் வளர்ச்சி வருது பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே வைத்தியத்தை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிள்ளைங்களை கொண்டு போய் நீங்க 12 வயசுல கொண்டு போய் டாக்டர்ஸ் காமிச்சிங்க வச்சுக்கோங்க, எஸ்பெஷலி பெண்களை காமிச்சிங்கன்னா அதுக்குள்ள வளர்ச்சி முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கு பிரச்சனைனா தாடையோட பிரச்சனையா இருக்கும். அந்த தாடையை அதுக்கப்புறம் வளர்க்க முடியாது, பெருசாவும் ஆக்க முடியாது, சிறுசாவும் ஆக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் திருப்பி இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, இப்ப இதே இது பொண்ணு பெருசா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த நேரத்துல வந்து நம்மளால இந்த தாடைகளை பெருசா சிறுசா ஆக்க முடியும்னா அதை எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்லைடில் படம் தெரியுது பாத்தீங்களா, இந்த படத்துல இப்ப இதுல பாருங்க, இவளுக்கு தாடை வந்து பின்னாடி இருக்குது தெரியுதுங்களா. இதுல என்ன பண்ணுவாங்க, கிளிப் போட்டு இந்த தாடையவே உங்களுக்கு திருப்பி முன்னாடி கொண்டு வரணும்னா இந்த தாடையவே கிட்டத்தட்ட அறுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி அறுப்பாங்க தாடையை, அறுத்து அதுக்கப்புறம் அந்த தாடையை வந்து தேவைப்பட்ட அளவுக்கு முன்னாடி கொண்டு போனாலும் முன்னாடி, பின்னாடி கொண்டு போனாலும் முன்னாடி, ஸோ இந்த மாதிரி முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா. நீங்க வளர்ச்சிக்கு அப்புறம் அந்த பிள்ளைய டாக்டர்ஸ் கொண்டு போனீங்கன்னா, தாடையில பிரச்சனை இருந்துச்சுன்னா சர்ஜிக்கல், அதாவது அறுவை சிகிச்சைனால மட்டும்தான் அதை சரிப்படுத்த முடியும். ஆனா கிளிப்பும் அதுக்கு தேவை. ஆனா வளர்ச்சிக்கு முன்னாடியே கொண்டு போனீங்கன்னா நீங்க வளர வச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, நம்ம ஒரு குழந்தை வளரக்கூடிய குழந்தைய அம்மா அப்பாவுக்கு வந்து 8 அடி வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு 8 அடி வளரக்கூடிய சக்தி இருக்கும். அந்த பிள்ளைய தூக்கி ஒரு 4 அடி கூஜால போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வளர்ச்சி முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைய வெளில விட்டா அவ என்ன ஹைட் இருப்பா, அந்த 4 அடி தான் இருப்பா. ஒருவேளை வளர்ச்சி முடிகிறதுக்கு முன்னாடி அவளை வெளில எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேகமா வளர வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பழைய ஹைட்டுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். அதனால 12 வயசுல தான் கிளிப் போடணும் அப்படின்னு கிடையாது. அல்டிமேட்டா உங்க மூக்கு, உங்க மேல் தாடை, உங்களோட நாடி, இதோட அமைப்பெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா வேணும்னா வெறும் பற்களை பார்க்காதீங்க, முக அமைப்பை ஆஸ் அ ஹோல் பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நீங்க கொண்டு போய் உங்க மருத்துவர்கள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க மருத்துவர்கள்ல காமிச்சிட்டே இருங்க. இன்னைக்கு இந்த வருஷம் அவன் நல்லா இருந்தா கூட அடுத்த வருஷம் அவ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வளர்ச்சின்றது எப்படி வேணாலும் மாறலாம். மாறுறது வந்து இயற்கையாவே அவனாலையும் மாறலாம், இல்லைன்னா செயற்கையா வேற சில, அதாவது பிள்ளை ஓடி போய் கீழே உழுகுது, டக்குனு ஒரு தாடைக்கு உள்ள உடஞ்சிடும். ஆனா பிள்ளைங்களுக்கு தெரியாது, பெற்றோருக்கும் தெரியாது. பெரியவங்களுக்கு கூட அடிபட்டா தெரியும், பிள்ளைங்களுக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா கீழே விழுந்து அடிபட்டு அப்படி தொடச்சு நடந்து போவாங்க. ஏன்னா அதனால தாங்கிக்கூடிய சக்திகள் ரொம்ப அதிகம். சோ இந்த மாதிரி ஒரு லைட்டா அடிபட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்லோவா தாடத்தை திரும்பி வளர ஆரம்பிச்சிடும். அத வந்து பெரிய பிள்ளைல தான் அவங்க பாப்பாங்க, பெருசானவனதான். இதை அவங்க மருத்துவர்கள் முதல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் நீங்க கேட்ட மாதிரி எப்பயுமே பல் வைத்தியம்ன்றது வந்து அந்த காலத்திலே வந்து ஒரு தலை சிறந்த வைத்தியமா வெளிநாட்டுல இருந்துச்சு. இந்தியாவில மட்டும்தான் நம்ம முடி வெட்டுறவங்க கூட பல்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. நான் சொல்லப்படுதாம இந்தியாவில மட்டும்தான். இன்னும் நம்ம இப்ப நானே கேட்டுங்க, எனக்கு மத்தவங்க பத்தி தெரியாது, நானே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பின்னாடி இருக்கேன் வெளிநாட்டுக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வைத்தியத்தோட அடிப்படை மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் 100 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணா, 50 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணா அதெல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்குள்ள டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவோ இருக்குமா. இதுல சில மருத்துவர்கள் இன்னைக்கு நல்லா பண்ணி மேல கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ என்னைக்கு மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் அந்த வைத்தியம் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயம் இல்ல, அது மக்கள் கிட்ட ஒரு புறம்னாலும் செய்யற மருத்துவர்களுடைய பங்குதான் அதிகம்னு சொல்லலாம். இல்ல நியாயம் தான். இது எப்படின்னா, மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, சீப்பா பண்ணா நல்ல மருத்துவர் அப்படிங்கும் போது மருத்துவர்கள் அதுக்கேற்றப்பல பண்றாங்க. நான் சொல்ற புரியுதுங்களா. இது மக்கள் மேலேயும் அநியாயம் கிடையாது, மருத்துவர் மேலும் அநியாயம் கிடையாது. ஏன்னா இனி நியாயமா இருக்கணும் எல்லாரும். அப்படின்னா ஒரு தொழில் நல்லா வளரணும்னா நல்ல சயின்டிபிக்கா லேட்டஸ்ட் உள்ள இதை உள்ள கொண்டு வரணும். அதை கொண்டு வரணும்னா இன்னைக்கு உள்ள பொருளாதாரம் உங்களுக்கே தெரியும் இல்ல, அதை கொண்டு வராம இன்னைக்கு சாதிக்க முடியாது. இல்ல கட்டாயம் அப்படியும் நீங்க மீறி சாதனை எல்லாம் நிறைய படைச்சிருக்கீங்க. நம்ம மட்டும் இல்லம்மா, அது ஒரு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் பண்றாங்க, அதை பார்த்து நம்மளும் ஏதோ பண்றோம் அப்படிதான் நம்ம போட முடியும். தவிர தன்னடக்கம் இல்ல, தன்னடக்கம் இல்லம்மா, உண்மை அது, நியாயம் அதான். நம்ம எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, ஆனா சில பேர் பண்ற சாதனை வெளியில தெரியுது, சில பேர் பண்றது வெளியில தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான் உள்ள வித்தியாசம். ஆனா ஆச்சரியப்படுவீங்க, ஒரு சாதாரண கிராமத்துல இன்னைக்கு வந்து ரொம்ப தகுதியான மருத்துவங்களும் இருக்காங்க, ரொம்ப தகுதி உள்ள மருத்துவமும் பண்றாங்க. அதாவது என்ன சொல்றேன், நம்ம எங்களை மாதிரி பெரிய சிட்டில வந்துட்டு நிறைய நம்ம சார்ஜ் பண்ணி பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப கம்மியாவும் அவங்களால பண்ண முடியாம அதை வச்சு இன்னைக்கு நிறைய சாதனைகள் படைக்கிறாங்க. அதுவும் நீங்க ஒரு காலத்து உங்க டிவில காமிக்கணும்னு நினைக்கிறேன். கட்டாயமா இது சம்பந்தமான ஒரு படக்காட்சி தயாரா காத்துட்டு இருக்கு, பாத்துடலாம். மதுரை தெற்கு வெளி வீதியில் பலரும் பாராட்டும் பல் மருத்துவமனையாக வி போஸ் டென்டல் கேர் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஏசி வசதியுடன் பல சிறப்பு பிரிவுகளுடன் அமைந்துள்ளது. ஆர்த்தோடான்டிக் பல் சீரமைப்பு சிறப்பு பிரிவு, ஆர்த்தோபீடிக் முகத்தாடை சிறப்பு மருத்துவம், எண்டோடான்டிக்ஸ் பற்களின் வேர் வைத்திய சிறப்பு பிரிவு, பீடோடான்டிக்ஸ் குழந்தைகளுக்கான பல் வைத்திய பிரிவு, கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி பற்கள் அடைத்தல் பிரிவு, ப்ராஸ்தோடான்டிக்ஸ் செயற்கை பல் வைத்திய பிரிவு, இம்ப்ளான்ஸ், பீரியோடான்டிக்ஸ் ஈரநோய் சிறப்பு பிரிவு, ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேசியல் சர்ஜரி முகத்தாடை அறுவை சிகிச்சை பிரிவு என்று ஒவ்வொரு பிரிவிற்கும் தனிப்பட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்டுள்ளது. டென்டல் எக்ஸ்ரேஸ், ரேடியோ விஷுவலோகிராஃபி, ஓபிஜி அண்ட் ஈஃபலோமெட்ரிக்ஸ், டென்டல் லேசர்ஸ் போன்ற அதிநவீன பல் மருத்துவ சாதனங்களுடன் உலகத்தரமான பல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அனுபவமிக்க திறமையான டாக்டர் வினோத் போஸ் MDS, ஆர்த்தோடான்டிக், ஆர்த்தோபீடிக், இம்ப்ளான்ஸ் UK அவர்கள் தலைமையில் பல்வேறு பல் மருத்துவ சிறப்பு பிரிவு மருத்துவர்கள் ஊழியர்களுடன் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. மக்கள் சேவையாக
விபோஸ் டென்டல் கேர் இலவச நடமாடும் அதிநவீன பல் பரிசோதனை பஸ் மூலம் ஏழை எளியோர் நகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பல் பராமரிப்பு ஆலோசனை முகாம்களும் நடத்தி வருகிறது. மருத்துவமனையின் குறிக்கோள் நேர்மை, உயர்தர சேவை, சிறந்த கவனிப்பு. வி கேர். வாருங்கள், எங்கள் சேவையை கண்டு உணருங்கள். தங்களின் புன்னகையே எமது வெற்றி என கொள்வோம். முகவரி விபோஸ் டென்டல் கேர் மருத்துவமனை, 171 தெற்குவெளி வீதி, மதுரை 1. தொலைபேசி 0452233450. செல் 9345244555. கட்டாயம். இப்போ நீங்க சொன்ன விஷயங்களை படக்காட்சி மூலமா பார்க்கும்போது இன்னும் தெளிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க அந்த தாடை பத்தி சொன்னீங்க இல்லையா? தாடை அப்படின்னு வரும்பொழுது அதுல எலும்புகளும் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப அது எப்படி பல் மருத்துவத்துல இணையும்? அதாவதுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்னோட கை தான் தாடைன்னு வச்சுக்கோங்கம்மா. என்னோட விரல்கள் தான் பற்கள்னு வச்சுக்கோங்க. இப்ப பற்கள் வந்து இந்த மேல் பற்கள், இது மேல் தாடை, இது கீழ் பற்கள், கீழ் தாடை. இந்த பற்களுக்கு முன்னாடி இருக்கிறது என்னோட உதடு, என் மூக்கு, என் வாய்கள் இல்லையா? என் பல்லு முன்னாடி போனாலும் என் உதடுல அமைப்புகள் மாறும். என்னோட தாடைய முன்னாடி போனாலும் என்னோட அமைப்புகள் மாறும். சோ பல் வைத்தியம்ன்றது நல்லா புரிஞ்சுக்கோமா, முக சீரமைப்பு நிபுணர், வெறும் பல் வைத்தியர் கிடையாது. அதே தப்பு அந்த ஆஸ்பெக்ட். இன்னைக்கு நாங்க படிக்கிறது எப்படின்னு, இப்ப நம்மளும் சரி, ஜென்ரலா மெடிசன் படிக்கிறவங்க சரி, கிட்டத்தட்ட இனிஷியலா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவு கத்துக்குவோம். ஆனா அவங்களோட கொஞ்சம் கம்மியா சில இடத்துல கத்துக்கலாம். பட் அதுல இருந்து எங்களோட எல்லாம் டைவர்சிஃபை ஆகும். அதாவது டாக்டர்ஸ்ன்றது பேசிக்கா எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, வெறும் ஒரு பல்ல பாக்கல, ஒரு மனுஷனை பாக்குறீங்க. அதுக்கு மேல அவனோட இருதயத்தை பாக்குறீங்க, அவனோட ஃபீலிங்ஸை நீங்க பாக்குறீங்க. ஒருத்தன் வந்து உங்ககிட்ட உட்காடுறான்னா வெறும் எனக்கு பல்ல மட்டும் சரி பண்ணு அப்படின்னு சொல்றது கிடையாது, என்னை முழுசா சரி பண்ணுங்கன்னு அவன் கேட்கறான். நான் சொல்ற புரியுதுங்களா? சோ ஒரு வலின்றது வந்து பல்ல ஆரம்பிக்கலாம், ஆனா அந்த வலியை உணர்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவன் தான் ஒரு நல்ல மருத்துவர். சோ எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்க வராங்கன்னா வெறும் அந்த ஆஸ்பெக்ட் பார்க்க கூடாது, சுத்தி உள்ள அத்தனையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் திறமையா வைத்தியம் பண்ணலாம். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கட்டாயமா. இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்ல நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. நேர்ல சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஐயோ, நேர் தொடர்புல இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம் வேலூர்ல. நல்லது ஐயா, சந்தேகங்களை கேளுங்க. கேளுங்க ஐயா. சொல்லுங்க. என்னோட கீழ்தாரில பல்லுல வந்து ரொம்ப ஓட்டையா இருக்கு. 1 இயருக்கு முன்னாடி நம்ம இந்த லோக்கல் டாக்டர்ல சிமெண்ட் ஒயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி இப்போ ஒரு வந்து அதுல அடிச்சிக்குது. மறுபடியும் போட்டு டாக்டர் கன்சல்ட் பண்றாங்களா இல்ல மறுபடியும் சிமெண்ட் வச்சு அடிக்கணுங்களா, என்ன ஒயிட் சொல்லுங்க? அதுக்கு இல்ல, நீங்க முதல்ல வந்து அடைச்சிங்க இல்லையா? அது அடைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அது அடைச்சு 1 இயர். 1 வருஷம் கழிச்சு திருப்பி அது உடஞ்சிருச்சு அந்த இடத்துல? இல்ல இல்ல, அந்த இது சிமெண்ட் வந்து கரைஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த இடத்துல சாப்பாடு மாட்டுது, திருப்பி உங்களை அடைக்க சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா. அடிக்க சொல்ற போது அதே ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைக்க சொன்னாங்களா? இல்ல இல்ல இல்ல, நீங்க வாங்கினாங்க, நான் மறுபடியும் போடல. யார் தப்பு இது? ஹலோ, யாரோட தப்பு அது? சரிங்க, இப்ப நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். சரியா? இந்த ஒரு படம் மாதிரி காமிப்பேன், இந்த படத்துல பாருங்க. யூசுவலா நீங்க முதல்ல உங்களுக்கு பற்கள்ல குழி வருது இல்லைங்களா? இந்த குழி வந்து இப்ப படம் தெரியுதா உங்களுக்கு? டிவில ஒரு படம் மாதிரி காமிப்பாங்க, படம் தெரியுதா? இதுல மேல கருப்பா ஒரு சொத்தப்பல் தெரியுதுங்களா? மேல கருப்பா இருக்குது பாத்தீங்களா? சோ இது இங்க இருந்தா ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்க, யூசுவலா இத வந்து நம்ம கவனிக்காம விட்டோம்னா இது உள்ள போய்கிட்டே இருக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் கேட்டுக்கோங்க. நீங்க முதல்ல பல்லு அடைக்க போனீங்க இல்லையா? பல்லு அடைக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, பற்கள்ல வந்து மேல மேடு பள்ளங்களா இருக்கும். அதுல வந்து இந்த மாதிரி சாதாரணமா பூச்சிகள் பிடிக்கும். இந்த பூச்சிகள் பிடிச்சவொடனே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க மருத்துவர்கிட்ட போய் அந்த பூச்சிகள் இருக்க இடத்தெல்லாம் தோண்டி இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு என்ன இதுல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, பல்லோட மெட்டீரியல் வச்சு பல்ல அடைக்க பார்த்திருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு அடைச்சிருக்காங்க தெரியுது அந்த இடத்துல? இந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு அடைக்கிறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஒரு தடவை வைத்தியம் பண்ணா இது வாழ்க்கை முழுதும் நிக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. வைத்தியங்கள்ன்றது என்னன்னா, இது பிரச்சனைனா இது அதுக்கு தீர்வு. எந்த வைத்தியமும் செயற்கையா பண்றது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தேவை. ஜெனரலா நம்ம ஊர் மக்கள் நினைக்கலாம் ஒரு தடவை பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு. அப்படி கிடையாது. சரிங்களா? சோ இப்ப என்ன இருக்குன்னா, நாள் படம் பார்க்கும்போது இந்த ஃபில்லிங் உங்களுக்கு கம்ப்ளீட்டா போயிடுச்சு.
இப்ப போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல குழி இருக்கு, அந்த குழியில உங்களுக்கு சாப்பாடு மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்ப உங்களுக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா மேல அந்த கருப்பா இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து உங்களோட ஃபில்லிங் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த குழிகள் மட்டும் இருக்கு, இதுல மேற்கொண்டு உங்களுக்கு சாப்பாடு போய்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு பெருமளவுல வழி இல்லாட்டி கூட இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்கும். அந்த பல்லு நரம்பு பக்கத்துல போகுது தெரியுதுங்களா? திடீர்னு ஒரு நாள் உங்க நரம்புக்குள்ள போயிடுச்சுன்னா பயங்கரமா வலி வர ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு வலி வர அன்னைக்கு நீங்க திருப்பி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சாதாரணமா உங்க பல்லு அதுக்கப்புறம் அடைக்க முடியாது, அதுக்கு வேறு வைத்தியம் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்பயும் நீங்க இதையும் கவனிக்காம விட்டீங்கன்னா வெறும் மாத்திரைகள் மட்டும் சாப்பிட்டு மாத்திரைகள் வலியை குறைக்கும் தவிர வியாதியை கட்டுப்படுத்தாது. அடுத்த கட்டத்துல வியாதி உள்ள போய் எலும்புக்குள்ள பெரிய சலமே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்த நேரம் மூஞ்செல்லாம் வீங்கக்கூடிய தன்மைகள் வரும். அன்னைக்கு நீங்க உங்க பல்ல காப்பாத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். நான் சொல்ல போயிருந்தீங்களா? இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு செயற்கையா நம்ம பண்ணாலும் இயற்கை அளவுக்கு வராது. பாயிண்ட் நம்பர் 1. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வைத்தியம் பண்ண வரைக்கும் என்னால இயற்கை அளவுக்கு கொண்டு வர முடியல. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணாலும், அதாவது இப்ப இயற்கை பல்லுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மினா செயற்கை பல்லுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது. பிரச்சனை பெருசு ஆக்க உங்களுக்கு செலவுகளும் பெருசு, வருத்தமும் இருக்கும், ரொம்ப கஷ்டமும் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை சின்னதா வச்சு உடனே உங்க மருத்துவரை போய் பார்த்து அடைச்சுக்கோங்க. மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. இப்போ இந்த படத்துல வந்து ஈறுகள் வரைக்கும் அது ஊடுருவது சொன்னீங்க இல்லையா? சாதாரணமா ஒரு வியாதி வருதுன்னா தொற்று வியாதிகள்னு கூட சிலது இருக்கலாம். ஒருவேளை ஒரு பல்லுல பிரச்சனை வந்து அது மற்ற பற்களுக்கும் தாவுமா? இல்லம்மா, இது ரொம்ப நியாயமான கேள்வி. எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. திருப்பி இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்ப பற்கள் எல்லாம் பாத்துக்கோங்கம்மா, பற்கள் ஒவ்வொரு பற்களும் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பர்சன் மாதிரி வச்சுக்கோங்கம்மா. அது எப்படி சொல்லுவீங்க? தனித்தனி நபர்னு வச்சுக்கோங்களேம்மா. ஆனா இந்த எல்லா நபர்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஈர், இந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்புல எல்லாரும் பிடிச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு வியாதி இப்படி பரவாது. நான் சொல்றது புரியுதுங்களாமா? ஆனா இந்த வியாதி வந்து எலும்புக்குள்ள போயிடுச்சுன்னா, இந்த எலும்புன்றது எல்லா பற்களுக்கும் ஒண்ணுதான் பாத்தீங்களா, இது இங்க இருந்து எப்படி வேணாலும் பரவலாம். நான் சொல்றது புரியுதுங்களாமா? சோ யூஸ்வலா வந்து எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க எனக்கு ஒரு பல்லு தான் சொத்தையா இருந்துச்சு, நான் போய் டாக்டர்கிட்ட அடைச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே சொத்த பற்களா எல்லாரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது என்ன பிரச்சனைனா பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்குள்ள மிஸ்கம்யூனிகேஷன். அதாவதுமா 32 பல்லு வாயில இருக்கு, நீங்க சாப்பிடுறது எல்லாமே 32 பல்லையும் அடிபட தான் செய்யுது. ஒரு பல்ல உங்களுக்கு வலி வருது அப்படின்னா ஒரு பல்ல ஜாஸ்தியாவும் மத்த பொருட்களை கம்மியாவும் அந்த நேரத்துல இருந்திருக்கலாம். சோ நீங்க டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன பண்றாரு, அந்த ஒரு பல்ல அடைச்சு விடுறாரு. அடைச்சு விட்ட உடனே கொஞ்ச நாள்ல அடுத்த பல்ல ஓட்ட விழுது. இதை அடைச்சனாலதான் அதுல ஓட்ட விழுது. ஆக்சுவலா எல்லா பற்களையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுல இருந்திருக்கு. சோ இன்னைக்கு ஒவ்வொன்னா டெவலப் ஆயிட்டு இருக்கு. டாக்டர் சில பேர் ஏன் பயப்படுறாங்கன்னா, அன்னைக்கு நீங்க போனக்கு என்னடா இவர் ஒரு பல்லு சொன்னா இவர் 9 பல்ல காமிக்கிறாரு, இவர் நல்ல டாக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால இந்த மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் சரியாகணும்னா டாக்டர்ஸும் பேஷண்ட்ஸும் ரொம்ப கிளீனா பேசிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னும் புரிஞ்சுக்கோமா, ஒரு வீட்டுல ஒரு செவர்ல ஒரு இடி விழுந்துச்சுன்னா 4 செவரும் சுத்தி பார்க்கணும். ஏன்னா 4வது செவர்லயும் விழுந்திருக்கலாம். ஆனா ஒண்ணுல கண்ணுல தெரியும், ஒண்ணுல கண்ணுல தெரியாது. அதான் பாயிண்ட். ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்கயா. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம் மேடம், ரமேஷ் பேசுறேன். உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கய்யா. கண்டிப்பா. ஆனா உங்க தொலைக்காட்சியுடைய ஒளியளவை மட்டும் குறைச்சிடுங்க. கண்டிப்பா கேளுங்க. சொல்லுங்க டாக்டர், நான் ரமேஷ் பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க. இது எனக்கு மேல் பல்ல ஃபுல்லா கேப் இருக்கு. அது எனக்கு இப்ப 28 ஏஜ் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இந்த கிளிப் போட்டு வந்து இது பண்ண முடியுமா, பல்ல அந்த கேப் சரி பண்ண முடியுமா? ரைட் ரமேஷ், இப்ப இந்த படத்துல பாருங்க, உங்களுக்கு ஒரு படம் மாதிரி காம்போம். இது உங்களுக்கு தெரியுதா? இப்ப இதுல ஒரு ஸ்லைட் மாதிரி தெரியுதா? இன்னும் காட்டவே இல்லை நீங்க. ரைட். இப்ப இதுல பாருங்க, இந்த ஸ்லைட்ல யூசுவலா பல்ல வந்து நம்ம டெஃபினட்டா வந்து பற்கள் எல்லாம் பிடிச்சிருக்கிறது வந்து இந்த எலும்பு, சரியா? இதுல பல்லு தெரியுது பாத்தீங்களா? இந்த பல்ல பிடிச்சிருக்கிறது எலும்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க ரமேஷ், 28 வயசு கிடையாது, 60 வயசுலயும் நீங்க இத கரெக்டா இந்த ஒரு கம்பி மாதிரி இது பல்ல வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி போட்டிருப்பாங்க. இது பேர் பிரேசஸ் சொல்லுவாங்க. இதுல வயர்ஸ் போட்டு இதை ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி இதை மாட்டோம். நான் ஒரு சிம்பிள், இவ்வளவு சிம்பிள் கிடையாது, பட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்ட பிறகு என்ன ஆகும்னா அந்த எலாஸ்டிக் சுருங்க சுருங்க ஸ்லோவா உங்க பல்லு மூவ் ஆகுது, தெரியுதுங்களா? இப்படியே மூவ் ஆகி உங்களோட கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணும். பட் பாயிண்ட் என்னன்னா, இதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு லேட்டா பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எலும்பு வந்து இறுக ஆரம்பிச்சிடும். நான் சொல்றேன், அதாவது இது சிம்பிளா சொல்ல போறேன்னா, இந்த சிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, வீடு கட்டும் போது சிமெண்ட்டை முதல்ல அப்ளை பண்ணி வைப்போம் பாத்தீங்களா, இப்ப சொதன்னு இருக்கும். ஈஸியா நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனா அது வயசாக இறுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம எலும்பு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்கு. அப்படிங்கும் போது எந்த பற்களையும் ஈஸியா மூவ் பண்ணிடலாம்.
அது வயசாக அது கொஞ்சம் ஹார்ட் ஆக அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம். 28 வயசுல டெஃபினட்டா ப்ராப்ளம் இருக்காது. அது ஒரு பையனுக்கு டெஃபினட்டா ரமேஷ் வந்து 100% அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப என்ன சொல்றேன் 50 60ன்னு போகும்போது இப்ப நானே வைத்தியம் பண்ணதுல வந்து சில இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதே இது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடுது ஒருத்தங்களுக்கு. எனக்கு சின்ன பிள்ளைங்க ஒருத்தங்க க்ளோஸ் ஆகல சரியா. அதனால என்ன சொல்றேன்னா உலகத்துல வந்து எதுவுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. 90% இதுதான் நடக்கும். அதாவது வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரம். ஆனா இது கட்டாயம் எல்லா விஷயத்திலும் நடக்கும்ன்றது கிடையாது. ஏன்னா அது தவிர பல விஷயங்கள் ஒரு உடம்புல ஒருத்தங்களுக்கு இருக்கு. 99% ரமேஷ்க்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படியே 1% ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அவங்க டாக்டர் பாத்துக்குவாங்க. அதனால அவர் தைரியமா போய் கிளிப் போடலாம் சொல்லி. மிக்க நன்றி ஐயா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு நேய தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கங்க. வணக்கம் சாஹிதா. எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் கூடாஞ்சேரியில இருந்து பேசுறேங்க. நல்லதும்மா, சந்தேகங்களா கேளுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. இந்த எனக்கு வந்து 42 இயர்ஸ் ஆகுது. சொல்லுங்கம்மா. பல்லு வந்து எப்பாவது ஒரு நாள் வந்து பிசு பிசுப்பா ஆயிடுது. எப்பாவது ஒரு தடவை, ஒரு மாசத்துல 2 தடவையோ 3 தடவையோ அப்படி ஆயிடுது. ஒரு மாதிரி அப்படியே ஈரெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி ஆகுது. அது எதனால? ஆனா பல்லு எதுவுமே சொத்தை இல்ல. அது எதனால பல்லு பிசு பிசுன்னு ஆயிடுது? அப்ப வந்து பிரஷ் பண்ணானா திருப்பியும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஆகுது. அது எதனாலன்னு தெரியல. பிசு பிசுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கா? பற்களும் அப்படி கடிக்கும் போது? ஆனா அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. பல்லு வந்து வலுவலுப்பா ஆற மாதிரி ஃபீல் ஆகுது. சரிம்மா, அந்த நேரத்துல வாய் துர்நாற்றம் எதுவும் இருக்கா உங்களுக்கு? வாயில கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு லைட்டா. சரிம்மா, உங்க ஈர்கள் லைட்டா கீழே இறங்கி இருக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எப்பயாவது ஈரல ரத்தம் வருமா உங்களுக்கு? இல்ல, வந்ததே கிடையாது. ஆனா மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பிசு பிசுப்பு உங்களுக்கு இருக்கு. ஆமா, ஒரு தடவையோ 2 தடவையோ அப்படி ஆகுது. அந்த டைம் நான் திருப்பியும் பிரஷ் பண்ணா ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். ஆனா உங்க பற்கள சொத்த பற்கள் எதுவும் கிடையாது, உங்க ஈர் எதுவும் கீழே இறங்கல, ரத்தம் வரல, வாய் துர்நாற்றம் வரல. அப்படிங்கும் போது இந்த பிசு பிசுப்புனால உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? வேற வந்து எனக்கு கொஞ்சம் லைட் அல்சர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஏமா பிசு பிசுப்புன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. வாயில நமக்கு பற்கள் ஈறுகள் இதெல்லாம் தவிர எச்சி தான் இருக்கு. சரியாமா? எச்சியோட சக்தி வந்து சில பேருக்கு திக்கா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பிசு பிசுப்புகள் இருக்கதானே செய்யும். எச்சி அதாவது எச்சி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாஃப்டா லைட்டா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சில பேருக்கு கம்மியா இருக்கலாம் சுரக்கிறது, சில பேருக்கு ஜாஸ்தியா இருக்கலாம். அதாவது நல்லா பாருங்க, ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு லைட்டா இருக்க மாதிரி இருக்கும், கம்மியா சுரக்கிறவங்களுக்கு பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து சுரக்கிற தன்மையே ரொம்ப கம்மியா இருக்கிற போது பிசு பிசுப்பு தன்மை இருக்கலாம். இல்ல சுரக்கிற எச்சியோட தன்மையே ரொம்ப திக்கா இருந்தாலும் பிசு பிசுப்பு தன்மை இருக்கலாம். இவங்க சொல்ற வியாதி எதுவுமே இவங்களுக்கு இல்ல அப்படின்னா, எந்த வகையில வியாதி இல்ல, எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல அப்படின்னா, இந்த பிசு பிசுப்பா இருக்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதாவது உண்மையாவே இன்னைக்கு ரொம்ப வியாதி இருக்கவனே கஷ்டப்படுறான் வைத்தியம் பண்ணி. இல்லாத வியாதியை உருவாக்க கூடாது நம்ம. அதனால நான் இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற போது இதை பத்தி நீங்க ஃபர்தர் யோசிக்க வேணான்றது என்னோட கருத்து. ஏன்னா நம்ம நேரா பார்த்தா சில விஷயம் இதுல ரொம்ப டஃப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க சொல்றதும் நம்ம யூகிக்கிறதும் கரெக்டான்றதே முதல்ல நமக்கு தெரியாது. பட் இவங்க சொல்றதை வச்சு இப்படிதான் நமக்கு தெரியுது. ஸோ ப்ராப்ளி இதை வச்சு அவங்க மேற்கொண்டு ஒரு மருத்துவரை போய் பார்த்துக்கிறது நல்லது. அதாவது பக்கத்துல ஒரு மருத்துவர் இருந்தாங்கன்னா அதை போய் பார்த்துட்டு அவங்கள்ட்டையும் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்லுங்க, பற்களை பூச்சி பற்கள்ல ஈர்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இதை பத்தி இவங்க யோசிக்கிறதுல மேற்கொண்டு பிரச்சனை கிடையாது. மிக நன்றி அம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. அதே மாதிரி பொதுவா ஏதாவது ஒரு வயிறுல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு வாயில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்ல நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. நேர்லி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் பல் மருத்துவர் வினோத் போஸ் அவர்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். இடைவேளைக்கு முன்பு ஒரு சந்தேகம் கேட்டேன். ஏன்னா எந்த பிரச்சனைகள், அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பு வந்து வாயிலையும் பற்கள்லயும் தான் இருக்குங்கிறாங்க. உண்மைதானா? இல்லம்மா, வயிறுல சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வாயில பல்லையும் வராது, பிரதிபலிக்காது. ஆனா ஒரு சில பிரச்சனைகள் பிரதிபலிக்கும். இது எப்படின்னா சில அசிடிட்டி சொல்லுவாங்க. எல்லாமே அசிடிட்டியோட எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 பக்கம் வச்சுக்கலாம். ஒன்னு வயிறு, இன்னொன்னு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். வயிறுன்றது வந்து ரொம்ப அசிடிட்டி வந்து சில பேருக்கு அப்படி நோர வாய்க்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆசிட், வயிற்றுல உள்ள ஆசிட் வந்து வாயில வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆசிட் தூக்கி பல்ல போடுற மாதிரி, அப்ப பல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஆஸ்பெக்ட். 2வது ஆஸ்பெக்ட் வந்து சில பேர் மாடல்ஸ் இருப்பாங்களா அந்த டிவில,
அவங்க எல்லாம் வந்து உடம்பு எப்பவுமே ரொம்ப தின்னா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டுட்டு அது அப்படியே vomit. வாந்தி எடுத்துருவாங்க பாத்தீங்களா. அந்த ரிஃப்ளெக்ஸ் இதுலயும் ஆசிடோட சேர்த்து, அது வெறும் சாப்பாடு மட்டும் வராது, உள்ள இருக்கவங்க வயிறோட ஆசிடும் சேர்ந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் வரும். பட் நானும் சொல்றேன்மா, நீங்க நினைக்கிற அளவுக்கு உடனே பெருசாலாம் தெரிஞ்சிடாது. பட் ஒரு நார்மல் பர்சனுக்கு இதுல வந்து கொஞ்சம் அரிப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும், அதான் பாயிண்ட். ஆனா எல்லாமே பிரதிபலிக்கும் அப்படின்றது கிடையாது. நான் சொல்ற பாருங்க, இது சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சொன்னோம்னா அப்புறம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இல்ல இதோட விட்டுலாம். ஐயா பொதுவா இப்போ ஒரு நேயர் சொன்னாரு, எனக்கு வந்து ஓட்டைகள் இருக்கு, அதை சரியா நான் அடைக்கல, என்னோட தவறுதான் ஒத்துக்கிறேன்னு. சில பேர் அந்த பற்கள் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு அதை எடுத்துட்டு அதற்கு பதில் வேறு சில பற்கள் வைக்கிறாங்க. இதுல அந்த தங்கத்துல வைக்கிறதோ இல்ல செராமிக்ல வைக்கிறதோ வேறுபாடுகள் ஏதாவது உண்டா? நிச்சயமா வேறுபாடுகள் கிடையாது. மனுஷனோட பாக்கெட் எவ்வளவு ஹெவியா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க தங்கத்துல வச்சா வச்சுக்கோங்க, நீங்க செராமிக்ல வச்சாலும் வச்சுக்கோங்க. அதாவது அந்த காலத்துல வந்து வெறும் அந்த காலத்துல வந்து சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சு. மெட்டல்ல வைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா வசதி உள்ளவங்க எல்லாம் தங்கத்துல பல்லு வை, அவன் ஸ்டைல் தான். நம்ம அதுக்கப்புறம் எலும்புகள்னு பொழுது அந்த பற்கள்னு பொழுது அதுவும் எலும்பு அந்த இது கால்சியம் சார்ந்தது தானே? எதுமா பற்கள்னு சொல்லும்போது பற்கள் கால்சியம் சார்ந்தது இருக்கலாம். நம்ம போடுற கேப் கால்சியத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கும். இது செராமிக்ன்றதும் உள்ள பேசிக்கா சில இடத்துல ஸ்டீல் இருக்கும், சில இடத்துல ஸ்டீல் இருக்காது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இந்த காலத்துல எல்லாமே இயற்கை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறனால செராமிக்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லா உள்ள வந்துச்சு. பல்லு மாதிரியே தான் இருக்கணும்னு. நடுவில் உள்ளவங்க எல்லாம் அந்த காலத்துல தங்க பல் வைக்கிறது பெரிய அழகுன்னு. இன்னைக்கு தங்க பல் வச்சுட்டு போனா எல்லாம் சிரிப்பான் ரோட்ல. நியாயம் அதுதானம்மா. எனக்கு ஒரு தங்க பல்லோட நினைச்சு பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு. ஸோ பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு செராமிக்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லா வெளில வந்திருக்கு. ஸோ அதான் பாயிண்ட். நாளைக்கு எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. மக்கள் நாளைக்கு பல்லே வேண்டாம்னாலும் ஒரு பல்லு இல்லாம தான் இருக்கும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். இல்லமா ஸ்டைல் மாறிட்டே இருக்குல்ல. ஒரு நேயர் தொடர்புல இருக்குங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மயிலாப்பூர்ல, மெட்ராஸ் மயிலாப்பூர்ல இருந்து அழைக்கும். சந்தேகங்களை கேளுங்கம்மா. மை சன்னுக்கு வந்து பல்லு வந்து வெளியில எத்திட்டு இருக்கு. சொல்லுங்க. பல்லு வந்து வெளியில வந்திருக்கு, அது பூரானே வெளியில இருக்கு. கெட்டணும்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க பல்லு வந்து அமுக்கி விளக்குங்க 2 வருஷத்துக்கு பாக்கலாம், கை வச்சு பிரஸ் பண்ணி விளக்குறாங்க. ஆனா கையில விளக்குங்க உள்ள போதான்னு பாக்கலாம்னாங்க. அது ஒண்ணுமே இது தெரியவே இல்ல, அப்படியே தான் இருக்கு பல்லு வந்து. கொஞ்சம் கூட அது. உங்க பையனோட வயசு என்னம்மா? 8th படிக்கிறாப்ல. 8. என்ன வயசு சொல்லுங்க கரெக்டா? வயசு வந்து 14. 14 வயசு இல்லையாம்மா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் இப்ப ஒரு படம் மாதிரி காமிக்கிறேன், இந்த படத்துல திருப்பி பாருங்க சரியாம்மா? எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. வைத்தியங்கள்ல 2 வகையை நீங்க பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு கட்டாயம் ஆகும், அதாவது பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க இத பண்ணா அது ஆகும், அதை பண்ணா இது ஆகும். நான் சொல்ற புரியுதாமா? ஆகும் ஆகாதுன்றது வேற விஷயம். இன்னைக்கு வந்து அதாவது என்ன சொல்றோமா, தொழில்நுட்பத்துல வந்து டெஃபினட்டா பண்ண முடியும்ன்றது இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப உங்க பையனுக்கு வந்து இந்த படம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த படம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு படம் மாதிரி தெரியுதாமா? இதுல பாருங்க பற்கள் வந்து எத்தும். இந்த எத்துதா தெரியுதா? இந்த மாதிரி எத்தி இருந்தாலோ இன்னைக்கு கிளிப்பு எல்லாத்தையும் போட்டு சரி பண்ணி உங்க பற்களை வந்து சரிம்மா. இப்ப இதுல பாருங்க, இந்த படத்துல பாருங்க, நீங்க கேட்ட மாதிரி படம் பாருங்க. இதுல கீழ்பல் உள்ள இருக்கும், மேல் பல் மட்டும் வெளியில எத்திட்டு இருக்கும். தெரியுதாமா இப்ப எத்துறது? இப்ப தெரியுதா? மேல் பல் மட்டும் எத்திட்டு இருக்கு, தெரியுதாமா? இங்க இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட வைத்தியர்கிட்ட போய் காமிங்க. காமிச்ச உடனே அவங்க எங்க டாக்டர் அவங்க சொன்னாங்க நீங்க கொஞ்சம் பிரஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் கையில அமுக்கி வளர்க்க சொல்லுங்க அப்படின்னு. நாங்க டாக்டர் பல் டாக்டர் காமிச்சோம். அவங்க கிளிப் போடணும்னு தான் சொன்னாங்க. கிளிப் போனா இதுல பாத்துக்கலாம், வயசு வந்து ஏஜ் வந்து சின்ன பையலா இருக்காங்க அப்படி சொன்னாங்க. அதுதான் கேக்குறோம். சரிம்மா. இப்ப நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பல்லுன்றது ஒரு எலும்பு சரியாமா? இப்ப உங்க கை இருக்கு, உங்க கை எலும்பு உடைஞ்சிருச்சு. உங்க கை எலும்பு உடைஞ்சு தொங்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வித்தியாசமான கோணத்துல. இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க, என்ன நான் வந்து இல்லம்மா உங்க எலும்பு அப்படியே கையில தூக்கி அப்படியே பிடிச்சு வச்சுக்கிட்டே இருங்க, வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அப்படி பிடிச்சாலும் ஒட்டதான் செய்யும். ஆனா அது சாத்தியம் கிடையாது நமக்கு. நான் சொல்றது புரியுதாமா? கையை நீங்க வச்சு பல்ல அமுக்குனீங்கன்னா பல்லு உள்ளதான் போகும். ஆனா 24 மணி நேரம் உங்க புள்ள கையை தூக்கி வச்சிட்டு இருக்க முடியுமா? பல்ல வைக்க முடியாது. ஏன் மாவு கட்டு போடுறோம் நம்ம? உங்க பழைய பொசிஷன்ல கொண்டு போய் மாவு கட்டு போட்டா அதே இடத்துல 24 மணி நேரம் அசையாம இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களாமா? அதுக்குதான் மாவு கட்டு போடுறோம். கிளிப்பும் அதே மாதிரிதான். கிளிப்பு ஒரு மாவு கட்டு மாதிரிதான். 24 மணி நேரம் நம்ம என்ன பண்ணு நினைக்கிறோமோ அதாவது பண்ணும். அதுக்கு உங்க பிள்ளையோட உதவி தேவை கிடையாது. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, வைத்தியம் பண்ண போறீங்களா பண்ண போலையா? என்ன பண்ண போறீங்க? கையை வச்சு இல்லம்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? உங்க மருத்துவரோட ஹெல்ப் உங்களுக்கு கட்டாயம் தேவை. கிளிப்புன்றது உங்களுக்கு கட்டாயம் தேவை.
கேக்குறோம். சோ அதனால நீங்க உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கும் அந்த மருத்துவருக்கும் ரொம்ப செட் ஆகுதுன்னா இன்னொருத்தங்கிட்ட ஒரு ஐடியா கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மிக்க நன்றி அம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. ஐயா, சில பேருக்கு கீழ்ப்பற்கள் ஓரளவுக்கு சரியா இருக்கும், மேற்பற்கள் வந்து கொஞ்சம் அளவில் பெரியதாக இருக்கும். இப்ப முன்னாடி வந்துருச்சுன்னா அதை பின்னாடி தள்ளி அழகான வடிவத்துல கொண்டு வரலாம். நீங்க அந்த மாதிரி பெரிய பற்கள் இருந்து சின்னதா மாத்த முடியுமா? இல்லம்மா, நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. பெரிய பற்கள் நீங்களே சொல்றீங்க, நீங்க சொன்ன வார்த்தையே நீங்க அதாவது கீழ் பற்கள் பின்னாடி இருக்கும், மேல் பற்கள் வெளியில இருக்கும், ஆனா பெரிய பற்களா இருக்கும். இப்ப நீங்க என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க, நீங்களே பின்னாடி உட்கார்ந்தீங்கன்னா பெருசா தெரியுங்களா சிறுசா தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு சிறுசாதான் தெரியும். நான் சொல்ல புரிஞ்சு, அதாவதுமா என்னன்னா இயற்கையா ஆண்டவனோட கொடுக்கிற அமைப்பு பாத்தீங்கன்னா 99.9% வந்து எந்த குறையுமே இருக்காது. 32 பல்லு உங்களுக்கு ஏன் அப்படி தெரியுது? நிறைய பேர் அதை கேட்பாங்க. சின்ன பிள்ளைல வந்து அதாவது பல்லுனால பெருசாக முடியாது, பல்லுனால சிறுசாக முடியாது. ஆனா ஒரு சின்ன முகத்திலேயே வந்து பல்லு வந்து பெர்மனன்ட் பல்லு வந்து உங்களுக்கு 6 வயசுல இருந்தே வர ஆரம்பிச்சிருது. சோ 8 வயசுல உங்க முன்பல் வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்கம்மா, அது வந்து 30 வயசுல உங்க தலை எவ்வளவு பெருசா இருக்குமோ அதுக்கு டிசைன் பண்ண பல்லு அது. சோ அதை பார்த்துக்கிட்டு வந்து எனக்கு சிறுசா இருக்கு, எனக்கு பெருசா இருக்குன்னா தப்பு. அதே மாதிரிமா ஒரு குழந்தை, பச்சை குழந்தை பிறக்குது பாத்துறீங்களா, கையில தலை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும், உடம்பு இவ்வளவு சின்னதா இருக்கும். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? நமக்கு உடம்பு பெருசு, தலை சின்னது. அதாவது இயற்கை ஆண்டவனோட அமைப்பு எப்படின்னா, தலை வந்து சின்ன வயசுலயே அவனுக்கு இவ்வளவு பெருசா இருந்தாதான் மூளை என்ன தேவையோ அதை அன்னைக்கே கொடுத்துறான். நான் சொல்றது புரியுதுங்கம்மா? தேவையில்லாத விஷயங்கள் நடக்கணும், அவன் வாக்கும், இதெல்லாம் தேவையே கிடையாது. அவனுக்கு எப்ப தேவையோ அப்பதான் வளர வைக்கிறான். அந்த மாதிரிதான். சோ பற்கள் வந்து இந்த முகத்துக்கு எப்படி தேவையோ அப்படி முதல்ல படைச்சிடறான் நமக்கு. அதனால நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு ஒரு பல்ல பார்த்தோன்னா பெரிய பல்லு நினைச்சீங்க பாட்டு வெட்டிடுறாங்க. ஒன்ஸ் பல்ல நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது வாழ்க்கை வந்து டேமேஜ் ஆனதுதான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளை வச்சு நீங்க அதை பண்ணுங்க, அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் சரி வராது. நீங்க ஏன்னா இயற்கை இயற்கை அளவுக்கு முடியாதுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால எந்த டிசிஷனும் ஒரு பொதுமக்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட மருத்துவரை போய் பார்த்து இது கரெக்டா தப்பான்றத முதல்ல கரெக்டா செஞ்சுக்கோங்க. இல்ல இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா உங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு 2 பேர் நானே நான் சொல்றது கரெக்ட்னு சொல்ல முடியாது. நான் சொல்ற உண்மைகள் எப்பயுமே எங்கேயாவது நடுவுல தான் இருக்கும். நான் சொல்றதும் கரெக்ட் இல்ல, நீங்க சொல்றதும் கரெக்ட் இல்ல. சோ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகப்படபடி இருந்துச்சுன்னா, இல்ல உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியா இல்லைன்னா இன்னொரு மருத்துவரை பாருங்க, பார்த்து அதே உங்களுக்கு கேட்டுக்கோங்க. சோ ஓரளவுக்கு உங்களுக்கு லாஜிக்கலா எது தோணுதோ நீங்க வைத்தியம் பண்ணலாம். இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி இயற்கையா வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இருக்கிற பல்ல வந்து நம்ம ஏன் சிதைக்கணும், அது அப்படியே இருக்கட்டும். என்ன சில பேர் சின்ன குழந்தைகள் விளையாட்டா ஓடி போக அதுல பாதி பற்கள் உடைஞ்சு அந்த மீதி பாதியை வந்து ஏதாவது போட்டு அதை அடைச்சிருவாங்க. அது திரும்பவும் முழுதாக வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இல்லம்மா. அதாவதுமா நல்லா புரிஞ்சுக்குமா, எங்க தொழிலே இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு இருக்குன்னா பற்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க உடைச்சிட்டீங்கன்னா நான் சொல்றது புரியுதாம்மா, நம்ம தான் டெவலப் பண்ணணும். அதை பற்கள்னால திருப்பி வளரவும் முடியாது, அது சிறுசாகவும் முடியாது, பெருசாகவும் முடியாது. அதோட அமைப்பு எப்படியோ அந்த அமைப்பு அப்படிதான். அது வந்து பொது வாழ்க்கையில நம்ம பார்த்து அது நியாயமான அமைப்பா இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறோம். அநியாயமா இருந்துச்சுன்னா யாராவது ஒரு சதவீதம் மக்களுக்கு வித்தியாசமா முளைக்கும், வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது அதை நம்ம உள்ள போயிட்டு அதை சரி பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் பாயிண்ட். ஸோ ஜென்ரலா அதான் டிசிஷன்ஸ் வந்து எப்பயுமே உங்களோட பல் மருத்துவர் எடுக்கிறது புத்திசாலித்தனம். இப்போ இந்த பற்கள்னு வரும்பொழுது பற்பசையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு. நிறைய பற்பசைகள் இருக்கு, உப்பு சேர்ந்தது இருக்கு, லவங்கம் சேர்ந்தது, ஆயுர்வேதம் அப்படி இப்படின்னு இருக்கு. இதுல முக்கியமா அந்த பற்பசைங்கிறது அவசியம் தானா? இத்தனை வகைகள் இல்ல ஏதாவது ஒண்ணு? ஏன்னா அந்த காலத்துல வெறும் உப்பும் மஞ்சளும் போட்டெல்லாம் கூட விளக்கியிருக்காங்க, சாம்பல் வச்செல்லாம் பல் துளக்கியிருக்காங்க. பேஸ்ட்ல இவ்வளவு முக்கியத்துவம் தேவைதானா? இல்லம்மா, நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. அதாவது வல்லவனுக்கு புல்லும் என்ன சொல்லுவாங்க, ஆயுதம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்துமா பல்லு விளக்குறதுக்கு வந்து அவன் அன்னைக்கு வந்து அவனுக்கு ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. 1/2 மணி நேரம் பல்ல ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் தொலைக்கிட்டே இருப்பான். பாத்துருக்கீங்க? அந்த நான் சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த காலத்துல இப்படி கிடையாது. நமக்கு 1 நிமிஷத்துக்கு மேல பல்லு விளக்குறதுக்கு நேரம் கிடையாது. அப்படி நம்ம மக்கள் எல்லாம் மாறிட்டோம். அப்ப நீங்க ஒண்ணு இல்ல, வெறும் பச்சை தண்ணியை வச்சு கூட நீங்க அந்த அளவுக்கு சுத்தம் பண்ண முடியும் உங்களுக்கு டைம் இருந்தா. எனக்கு டைம் இல்லாதனாலதான் உங்களுக்கு அடிஷனலா இதெல்லாம் வருது. எப்படின்னா இது இங்க இருந்து அங்க நடந்து போகணும்னா நமக்கு டைம் இருந்தா ஜாலி நடந்தே போயிடலாம். இப்பெல்லாம் பஸ்ல போறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்கு, டக்குன்னு பஸ்ல போறோம். அந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம். ஆனா பேஸ்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது எப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5 விஷயங்கள் நான் பார்ப்பேன். ஒண்ணு வந்து பற்களை சுத்தி உள்ள ஈரை சுத்தி உள்ள எலும்பு, இது 3ஐயுமே பாதுகாக்கணும். பற்கள்ல பூச்சி அடிக்கும், அப்ப பூச்சி தாக்க முடியாத அளவுக்கு உள்ள கெமிக்கல்ஸ் அந்த பேஸ்ட்ல இருக்கும்னு நான் நினைப்பேன். 2வது நிறைய பேருக்கு பல்ல கூச்சம் இருக்கு, அப்ப அந்த கூச்சம் வராத அளவுக்கு உள்ள பேஸ்ட் தேவைன்றது நான் யோசிப்பேன். நான் சொல்றது ஒரு 30 வயசுல சொல்றேன். நம்ம சின்ன பிள்ளை ரொம்ப யோசிக்கும். ஒரு 30 வயசு மக்களுக்கு எல்லாருக்குமே ஜெனரல் அங்கேயும் கொஞ்சம் கூச்சம் வரும். 3வது என்னன்னா, ஈரல நிறைய பேருக்கு ரத்தம் வரும், ஈரல வியாதி வருது, இன்னைக்கு ஜெனரல் துர்நாற்றம் வருது. இதை சரி போக்கக்கூடிய பேஸ்ட் என்ன, அதுல உள்ள ஏஜென்ட் என்ன இருக்கு, அதையும் நான் பார்ப்பேன்.
4வது இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த துர்நாற்றத்தை மாத்துறதுக்கு உள்ள பர்டிகுலர் மின்ட் ஃபிளேவர்ஸ் இதெல்லாம் இருக்குமான்றது பார்ப்பேன். சோ 5வது எல்லாருக்கும் பல்லு வெள்ளையா இருக்கும்னு ஆசை. சோ அந்த ஒயிட்னிங் ஏஜென்ட் இருக்குன்னு பார்ப்பேன். சோ என்னோட பாயிண்ட் என்னன்னா இந்த 5ம் காம்பினேஷன் வந்துச்சுன்னா ரொம்ப வசதி. அந்த 5 காம்பினேஷன் இல்லாட்டி கூட உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பசைகள் அடிக்கடி மாற்றி உபயோகப்படுத்துறதுலாம் தவறு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்குமா உங்களுக்கு எதுவும் அது கெடுதல் பண்ணலன்னா எதுவுமே தவறு இல்ல. நான் சொல்ல போறீங்களா, நீங்க உங்களுக்கு எது சாதகமா இருக்கு, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணுங்க. பட் எதை நீங்க யூஸ் பண்ணாலும் நம்ம திரும்பி சொன்ன மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி நீங்க எவ்வளவு தூரம் அதை சுத்தமா பண்றீங்கன்றத வச்சுதான் உங்களோட பற்களோட அமைப்பு இருக்கும் தவிர வெறும் நீங்க பேஸ்டோ பிரஷோ இதை வச்சு மட்டும் கிடையாது. ஆனா இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவா உங்களுக்கு உங்க பல்ல பாதுகாத்துக்கலாம். இவ்வளவும் பண்ணி எனக்கு வியாதி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வியாதி வரக்கூடாதுன்னா மனுஷன் வரக்கவே முடியாது உலகத்துல. நான் சொல்ல போறீங்களா, வியாதியை குறைக்கலாம், வியாதி எனக்கு வரக்கூடாதுன்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதையும் மக்கள் அதை உணர்ந்துக்கணும். ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். சரி, நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. நேர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஐயா, ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லது ஐயா, சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்க. கேளுங்க ஐயா. சார் எனக்கு பல்லு எல்லாம் சொத்தா இருக்கு சார். சொல்லுங்க. அது டாக்டர் கிட்ட போனேன். அவர் என்ன சார், எனக்கு ஃபேஷியல் பேரலிசிஸ் இருக்கு. அது வந்து நான் எடுக்க மாட்டேன், அவர்கிட்ட போய் நீ கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க அப்பதான் எடுப்பேன்னு சொல்றாரு பல்லெல்லாம். அது எப்படி சார் அது? நீங்க இப்ப பல்லு எடுக்கணுமா உங்களுக்கு? ஆமா சார், எல்லாம் சொத்த பல்லு சார். எடுக்க சொன்னேன், வலி ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு பெயின் கில்லர் மட்டும் கொடுத்துருக்காரு டாக்டர். அதாவது எடுக்க சொன்னா அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஃபேஷியல் பேரலிசிஸ் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன சிம்டம் வெளியில தெரியுது? உங்களுக்கு ஃபேஷியல் பேரலிசிஸ்னால உங்களுக்கு நீங்க என்னென்ன கஷ்டப்படுறீங்க? அதனால வாய் கோணையா இருக்கு. அப்போ இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து பிசியோதெரபி பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிருக்கேன். கோணையானது திருப்பி சரியாயிடுச்சு? ஆமா சரியாயிடுச்சு. சரி, எச்சி வெளியில அப்படியே உழுகுதா? அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு அவ்வளவு இதா அவ்வளவு சார், சிவியரா இல்ல, மைல்ட் அட்டாக் தான், மைல்டா தான் இருந்துச்சு. டாக்டர் அர்ஜுன் தாஸ் தான் பார்த்தேன் மெட்ராஸ்ல. சரிங்க. இப்ப அப்படிதான் இருக்கு, வலி சிரிச்சா வலிக்குது சைடுல, இந்த ரைட் ஹேண்ட் சைடுல ஃபுல்லா வலி இருக்கு, பெயின். அதாவது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபேஷியல் பேரலிசிஸ் ஏன் உங்களை சொல்ல சொன்னேன்னா மத்த மக்களுக்கு புரியாதனாலதான். அதாவது நரம்பு தளர்ச்சியும் கூட சிம்பிளா நம்ம சொல்லலாம். நான் சொல்ற புரியுதுங்களா? இல்ல நரம்பு தளர்ச்சியோட நரம்பே சரியா வேலை செய்யல. அதாவது நம்ம உதடுகள், நம்ம வாய்கள், இந்த உச்சரிப்புகளுக்கெல்லாம் வந்து இந்த நரம்பு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்ப இவர் சொன்ன மாதிரி இவருக்கு ஃபேஷியல் பேரலிசிஸ் இவர் சொல்றது என்னன்னா, இவரோட உதடு பாத்தீங்கன்னா ஓரத்துல அடி இழுத்த மாதிரி சொல்றாரு. அப்ப இதுல இருந்து எச்சி ஒழுகும் சில நேரம். ஆனா இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவ்வளவு ஈஸியா யாருக்கும் சரியாகாது. இவருக்கு உடனே இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுச்சு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கம்மா, அதாவது இந்த உதடுக்கும் இந்த பல்லு உள்ள இருக்கிறதுக்கும் சம்பந்தங்கள் ரொம்ப கம்மி. நீங்க வந்து இந்த பல்ல உள்ள சொத்தப்பல் இருந்துச்சுன்னா அந்த பற்களை சரி பண்றதை பத்தி நீங்க யோசிங்க. இப்ப இந்த மருத்துவர்னால பண்ண முடியல அப்படின்னா நீங்க இன்னொரு மருத்துவரை போய் பார்த்து உடனே உங்க பற்களை சரி. அவர் பேசுறதை வச்சு பார்த்தாலே அவர் ஏதோ ஒரு நடுத்தர வயசு மனுஷன் மாதிரி இருக்காரு. அவருக்கு அவர் பற்களை காப்பாத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது ரொம்ப வழியில வேற இருக்காரு. அதனால இந்த மருத்துவர் ஒருவேளை சரியா வரலன்னா இன்னொரு மருத்துவரை போய் பார்த்து அந்த பற்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்க சொல்லுங்க. இதனால திருப்பி ஃபேஷியல் பேரலிசிஸ் டெவலப் ஆகுன்றது சாத்தியம் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களாமா? அதனால அவர் இதை பத்தி பயப்படவே தேவை. ஒரு சாதாரண விஷயமா இது, புரியுதுங்களா? அதனால தயவு செய்து உடனே போய் பார்த்து அதை சரி பண்ணிக்க. மிக நன்றி ஐயா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? ஹலோ, நான் அண்ணா நகர்ல இருந்து பேசுறேங்கம்மா. நல்லதம்மா. ஆனா உங்க தொலைக்காட்சியுடைய ஒளியளவு வயதாவது சொல்லுங்க. உங்க தொலைக்காட்சியின் ஒளியளவு குறைச்சிடுங்கம்மா. குறைச்சிடுறேம்மா. எனக்கு 61 வயதாவது. எனக்கு வந்து இந்த கீழ் கடவாய் பற்கள் 2 எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 2-3 ஆண்டுகள் ஆயிருந்து எடுத்து. அந்த பல் கட்டிக்கணும்ன்றது அவசியமா? சரிம்மா. அது ஒரே பக்கம் சாப்பிடுறதுனால அதனால ஏதாவது பாதிப்பு அடுத்த பல்லுக்கு வந்திருக்குமா? அம்மா, இப்ப இந்த படத்துல பாருங்க, உங்களுக்கு படம் தெரியுதா பாருங்க? இல்லையா, இன்னும் தெரியல. இப்ப தெரியுதாமா? இப்ப இந்த படம் தெரியுதுல்லம்மா? இதுல நீங்க கடவா பற்கள் நடுவுல இருக்கு பாத்தீங்களா? அந்த கடவா பல்ல எடுத்துட்டீங்க இல்லையா? இந்த கடவா பல்ல எடுத்ததுக்கு அப்புறம் நான் பல்லு கெட்டணுமா அப்படின்றது கேக்குறீங்க முதல்ல. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, பல்ல எடுத்ததுக்கு அப்புறம் அங்க பல்லு இல்லைன்னா அந்த எலும்போட அமைப்பை பாருங்க. எலும்பு அப்படியே கீழே இறங்குதா? தெரியுதா? எல்லா பற்களும் அப்படியே கலையுதா? தெரியுதா? முன்னாடி வருதா? மத்த பின்னாடி உள்ள பற்கள்லாம்
நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, இந்த எலும்பு கீழே இறங்கிருச்சுன்னா நம்ம எலும்பு எல்லா பற்களையும் பிடிச்சிட்டு இருக்க எலும்போட ஜெனரலா சக்தியை குறைய ஆரம்பிச்சிடும். அது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஓல்ரைட். இப்ப ரெண்டாவது என்னன்னா, இவ்வளவு பெரிய பல்லு இருக்க வேண்டிய இடத்துல அந்த பல்ல எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பின்பற்கள் வந்து திருப்பி இந்த ஸ்லைட்ல பார்த்தா இந்த பின்பற்கள் எல்லாம் முன்னாடி வருது இல்லமா? இப்ப முன்னாடி வரதுனால மேற்கொண்டு இந்த சைஸ்ல உள்ள பற்களை அங்க வைக்க முடியுமா? முடியாது. வைக்க முடியாது. அப்ப சின்ன பற்களை தான் வைக்க முடியும். ஆமா. இப்ப என்னன்னா, இப்ப 10 பற்கள் சேர்ந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பாத்து, அதை எப்படி சொல்றதுமா, ஒரு 10 பற்கள் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலையை இன்னைக்கு 9.5 பல்லு தான் பண்ணும். அப்படின்ற போது நம்ம செயல் கம்மியாகுமா கூட ஆகுமா? கம்மியாகும். இதே மாதிரி நீங்க இப்ப ஒரு பக்கம் பல்ல எடுத்துட்டீங்க, பல்ல கெட்டாம இன்னொரு பக்கம் சவச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது இது எப்படி சொல்லுவேன்னா, என்னோட ஒரு கையை நான் வெட்டி எடுத்துட்டு மீதி இருக்க ஒரு கையை வச்சு 2 கை வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும் என் கையை? அதாவது வலுவிழுக்க ஆரம்பிச்சிடும். பிளஸ் சேதாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் என்ன வலது கையில. அன்னைக்கு வலது பக்கம் சேதாரம் தான் என்ன பண்ணுவீங்க, திருப்பி இடது பக்கத்தை போய் கெட்டணும்னு நினைப்பீங்க இல்லையா? சோ நீங்க நல்லா இருக்க பல்லையும் கெடுத்து ஏற்கனவே நல்லா இருந்த பல்லையும் எடுத்து ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஆகி போயிடும். அதனாலதான் நீங்க தயவு செய்து போய் அதமா இயற்கையா இறைவன் என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ண கத்துக்கோங்கம்மா. எல்லாத்துக்குமே ஒரு காரணங்கள் இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க போய் அவங்க டாக்டரை பார்த்து உடனே அந்த பல்ல கெட்டிக்கிறது அவங்களோட புத்திசாலித்தனம். சரிங்க, மிக்க நன்றி அம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. மற்றொரு தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சந்தேகங்களை கேளுங்கம்மா. ஓகே ஓகே மேடம். ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்னோட பொண்ணுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது ஏஜ். அப்ப அவளுக்கு பல்லுல வந்துட்டு மேல் தாடையிலங்க சார் 2 சைடும் அடிஷனலா கொஞ்சம் சதை வந்து வளர்ந்துருக்கு. அது கொஞ்சம் ஒயிட்டா இருக்குங்க சார். அது எதனால அந்த மாதிரி இருக்கு? அதனால எதுவும் ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல வருமா? உங்க பொண்ணோட வயசு என்னம்மா? 10 இயர்ஸ் ஆகுது. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஆல்ரைட்மா. மேல் தாடையில பாத்தீங்க இல்லையாமா? ஆமாங்க. சரிம்மா. இப்ப மேல் தாடையில கடைசி பற்கள்ல பல்லுக்கு பின்னாடி கடைசி பல்லுக்கு பின்னாடி பாக்குறீங்க. அந்த ஈருக்கு மேலங்க சார் 2 சைடும். லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஈருக்கு மேலங்க சார். ஈருக்கு மேலனாமா உள்ளயா வெளியிலயா? பல்லு பின்னாடி உள்ள. சரிம்மா, நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப பால் பல்லாம் மாறி மாறி உளுந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களாமா? அவளுக்கு மேல நடுவுல பால் பற்கள் உழுக பெர்மனன்ட் பற்கள் உள்ள இருந்து முளைச்சு வரும். சோ இப்ப பாயிண்ட் என்னன்னா, சில நேரம் பெர்மனன்ட் பற்கள் வந்து கரெக்டா பொசிஷன் வராம உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா, அது வந்து அந்த எலும்பை பொளந்து மேல வரும்போது வெள்ளையா தெரியும். ஒரு சின்ன எலிவேஷன், பிள்ளைக்கும் வலிக்கும் ஸ்லைட்டா சம்டைம்ஸ். அது ஒரு லைட்டா எலிவேஷன் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இது யாருக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சிம்பிளா பாருங்க, இந்த ஒரு படம் மாதிரி காமிக்கிறோமா, இந்த படத்துல பாருங்க. ஆல்ரைட், ஓகே. இந்த படம் தெரியுதாமா உங்களுக்கு? இப்ப இந்த படத்துல இந்த பிக்சர்ல பாருங்கம்மா, இப்ப பற்கள் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னும் பின்னும் இருக்கும். தெரியுதாமா பற்கள்? இங்க தெரியுதா? சோ சில பேருக்கு வந்து இந்த பற்களோட அமைப்பு வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்தும் தாடியோட அமைப்பு அவங்க அம்மா கிட்ட இருந்தும் இருந்துச்சுன்னா, பெரிய பற்கள் சின்ன தாடி வந்துச்சுன்னா பல்லு முன்னும் பின்னும் வரும். சோ இடைவெளி இல்லாத நேரத்துல இப்ப இங்க ஒரு பல்லு பாத்தீங்களா உள்ள இருக்கு, உள்ள வருது பாத்தீங்களா? இந்த பல்லு மாறி உங்களுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கும் போது அந்த வெள்ளையா ஒரு கோட்டிங் மாதிரி தெரியும். அது வெளில வரதுக்கு முன்னாடி. அதாவது எப்படின்னா, பலூன் கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, கையை வச்சு பலூனை சென்டர்ல பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஒரு ஒயிட்டா உங்க விரலோட இது தெரியும் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி. சோ நீங்க இதை பத்தி வரி பண்ண தேவையில்லாம, பட் ராதர் உங்களோட பல் மருத்துவரை போய் காமிச்சு ஏன் பற்கள் அப்படி இந்த மாதிரி உள்ள வருதுன்றதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதனால எதுவும் வைத்தியம் தேவையா தேவையில்லைன்றது நீங்க முடிவு பண்ணிக்கிறது நல்லது. மிக நன்றி அம்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. ஐயா, உங்க நிறுவனம் சார்ந்த ஒரு படக்காட்சி தயாரா இருக்கு, பாத்துடலாம். மதுரை தெற்கு வெளி வீதியில் பலரும் பாராட்டும் பல் மருத்துவமனையாக வி போஸ் டென்டல் கேர் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஏசி வசதியுடன் பல சிறப்பு பிரிவுகளுடன் அமைந்துள்ளது. ஆர்த்தோடான்டிக் பல் சீரமைப்பு சிறப்பு பிரிவு, ஆர்த்தோபீடிக் முகத்தாடை சிறப்பு மருத்துவம், எண்டோடான்டிக்ஸ் பற்களின் வேர் வைத்திய சிறப்பு பிரிவு, பீடோடான்டிக்ஸ் குழந்தைகளுக்கான பல் வைத்திய பிரிவு, கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி பற்கள் அடைத்தல் பிரிவு, ப்ராஸ்தோடான்டிக்ஸ் செயற்கை பல் வைத்திய பிரிவு, இம்ப்ளான்ஸ், பீரியோடான்டிக்ஸ் ஈரநோய் சிறப்பு பிரிவு, ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேசியல் சர்ஜரி முகத்தாடை அறுவை சிகிச்சை பிரிவு என்று ஒவ்வொரு பிரிவிற்கும் தனிப்பட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்டுள்ளது. டென்டல் எக்ஸ்ரேஸ், ரேடியோ விஷுவலோகிராஃபி, ஓபிஜி அண்ட் ஈஃபலோமெட்ரிக்ஸ், டென்டல் லேசர்ஸ் போன்ற அதிநவீன பல் மருத்துவ சாதனங்களுடன் உலகத்தரமான பல் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அனுபவமிக்க திறமையான டாக்டர் வினோத் போஸ் MDS, ஆர்த்தோடான்டிக், ஆர்த்தோபீடிக், இம்ப்ளான்ஸ் UK அவர்கள் தலைமையில் பல்வேறு பல் மருத்துவ சிறப்பு பிரிவு மருத்துவர்கள்
ஊழியர்களுடன் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. மக்கள் சேவையாக விபோஸ் டென்டல் கேர் இலவச நடமாடும் அதிநவீன பல் பரிசோதனை பஸ் மூலம் ஏழை எளியோர், நகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பல் பராமரிப்பு ஆலோசனை முகாம்களும் நடத்தி வருகிறது. மருத்துவமனையின் குறிக்கோள் நேர்மை, உயர்தர சேவை, சிறந்த கவனிப்பு. வி கேர். வாருங்கள், எங்கள் சேவையை கண்டு உணருங்கள். தங்களின் புன்னகையே எமது வெற்றி என கொள்வோம். முகவரி விபோஸ் டென்டல் கேர் மருத்துவமனை, 171 தெற்கு வெளி வீதி, மதுரை 1. தொலைபேசி 0452 233 4250. செல் 93452 4455. ஐயா, இப்போ பற்கள் பத்தி சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு 11, 12 வயசுல தான் அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வருடத்திற்கு ஒரு முறை போய் நீங்க உங்க மருத்துவரை பார்க்கறது நல்லதுன்னு சொன்னீங்க. சில பேருக்கு கொஞ்சம் ஒரு 20 வயதுல 25 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இப்பதான் ஆசையே வந்திருக்கும், எனக்கும் கொஞ்சம் வரிசையா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ அதை சரி பண்ணுவதற்கான வாய்ப்பு 100% சரி பண்ணலாம். 25 வயசும் கிடையாது, நீங்க 45 வயசுல வந்து ஆசைப்பட்டா கூட பண்ணிடலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ப்ரொவைடட் வந்து அதான் சொல்லணுமா, உங்க எலும்போட தன்மைகள், உங்களுக்கு உடம்புல ஜென்ரலா உங்க ஹார்மோன்ஸோட தன்மைகள், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நார்மல் லிமிட்ஸ்ல எல்லாமே இருந்த சிச்சுவேஷன்ல, பிளஸ் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியும், எந்த அளவுக்கு ஒரு மருத்துவர்னால அதை செயல்பட முடியும். அதாவது ஒரு நல்ல வைத்தியம்ன்றது வந்து வெறும் வந்து மருத்துவரை வச்சு கிடையாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் சக்ஸஸ் ஆனது சரி, ஆனது சரி, நான் ஒரு பக்கம், என்னோட பேஷண்ட்ஸோட அமைப்பு இன்னொரு பக்கம், அதுக்கு மேல ஆண்டவோட அமைப்புன்னு ஒன்று இருக்கு. இந்த 3 சரி வந்தாதான் இதுல ஜெயிக்க முடியும். ஏன்னா இது வந்து எல்லாமே பல்லு பொறுத்த வரைக்கும் ஒரு கலை மாதிரிமா. இந்த கலையை வந்து நம்ம பண்ணாலும் எல்லாருக்கும் பிடிக்குமான்றதும் இன்னொரு பெரிய பிரச்சனை. ஸோ இதனால இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட் இது பேசிக். ஸோ இதுல அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். சரியா இருக்கும். இப்போ பொதுவா ஈறுகள் பத்தி பேசும்பொழுது எந்த மாதிரியான ஈறுகள், அதாவது பற்கள்ல வந்து ஒரு 1/4 பாகம் ஈறுகள் இருக்கணுமா, இல்ல 3/4 பங்கு ஈறுகள் இருக்கணுமா, இல்ல பாதி இருக்கணுமாங்கிற சந்தேகம் இருக்கும். எப்படி இருந்ததுன்னா அது ஆரோக்கியமான பற்களாக இருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே முழுசா இருந்தா தானே நாங்கள் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லுவோம். நான் சொல்ல புரியுதுங்களாமா? அதாவதுமா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கேட்டதுக்கு நான் சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு அளவை பார்க்க தெரியாது. எந்த ஈறுகள்ல ரத்தம் வர மாட்டேங்குதோ, எந்த வாய் துர்நாற்றம் வர மாட்டேங்குதோ, எந்த ஈறுகள்ல ஜாஸ்தி வந்து சலம் மாதிரி லைட்டா வெள்ளையா வரும், அதெல்லாம் வரலையோ அந்த ஈறுகள் ஆரோக்கியமான ஈறுகள். அதே மாதிரி பற்கள், இடைவெளியில ஓட்டைகள் இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஆரோக்கியமான ஈறுகள் நம்ம சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் நிறைய பேருக்கு இந்த ஐயங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கும் நன்றி ஐயா. வணக்கம். ஏன்னா நேர்களே, இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சி பார்த்தீர்களா? கட்டாயம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.